ஏ அப்பா, அடுப்படி கிடக்க கிடையப்பதான் தலையே சுத்துத. இதையெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணி கழுவி கவுத்திட்டு எப்போ நான் சாப்பாடு செய்ய? அசதியாக வேற இருக்கு. ஒரு நாள் மத்தியானம் தான் பாத்திரம் தைக்கல சோற பங்கிட்டு அதுக்குள்ள அடுப்படியே நிறைஞ்சு கிடக்கு. யானத்தை தேய்ச்சிட்டு திரும்பி பார்க்கக்குள்ள ஒரு வாடி சேர்ந்துருது. நான் என்னதான் செஞ்சு கொண்டாட? பாத்திரம் தைச்சு என் கையில் பாதிராக தேஞ்சு போச்சு. சரி, இதுக்கப்புறம் புலம்பியும் பிரயோஜனம் இல்லை. வேலை இப்போ ஆரம்பிச்சோம்னாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் எப்பவும் சாப்பாடு செய்யறதுக்கு நேராயிரும். அப்புறம் மாமியார் கழுவி ஏசிட்டு கிடக்கும். நைஸா அத்தான்ட்ட போய் ராத்திரிக்கு புரோட்டாவாது இட்லியாவது வாங்கிட்டு வர சொல்லுவோம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரியல, போய் சொல்லுவோம் அத்தான்ட்ட. எம்மா 2 பேரும்ல உட்காந்துருக்காவோ. இப்போ நான் விஷயத்த சொல்லமுன்னா மாமியார் கழுவி குதிப்பால. வேற வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். இதுக்கு ஒரு மகாபாரத போரும் ஒரு ராமாயண போரும் வரும். சமாளிப்போம். ஏங்க என்ன சின்ன பொண்ணு, நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்ணட்டும்? எதையாவது பண்ணுமா? அதுக்கு இல்லைங்க, மத்தியானம் சோற பொங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே கூழ் வாங்கக்கு போய் நின்னேன்னா வந்து கூழை குடிச்சேன். அப்புறம் கிறக்கமா இருந்ததுன்னு படுத்துட்டேன். அப்புறம் மல்லியாக்கா வந்தாவே பேசிக்கிட்டே இருந்தேன்னா அண்ணா நான் டீ போட்டேன் வச்சேன். எல்லா பாத்திரமும் சேர்ந்துட்டு அடுப்படியே நிறைஞ்சு கிடக்கு. இப்போ போய் நான் பாத்திரம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கக்கு நேராயிரும். அத்தைக்கு வேற பசிக்கும், உங்களுக்கும் பசிக்கும் பார்த்தீங்களா? அதான் கடையில் 2 இட்லியோ புரோட்டாவோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா சரியா இருக்குமான்னு பார்க்கேன். இது கடையில் வாங்கணுமா? ஆரம்பிச்சிட்டா என்ன முடிவு வரப்போதோ தெரியலையே. ஆமாத்தே, ஏன்னா வீட்டில் பாத்திரம் நிறைய கிடக்கு. நான் அடுப்படிலாம் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு நம்ம 12 மணி ஆயிரும் பேர சாப்பிட்றதுக்கு. அதான் நீங்கள் பசி தாங்க மாட்டிய பத்தியலா, உங்களுக்கு தான் சொன்னேன். எனக்காண்டியெல்லாம் நீ ரொம்ப யோசிச்சு கரைஞ்சு குறைய வேண்டாம். பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு எப்போ நீ சாப்பாடு செஞ்சு தரியா அப்போ போதும். கடையிலலாம் போய் வாங்கிட்டு வர முடியாது. இதே உங்களை யார் இப்போ கடைக்கு போய் சொல்லல, நீங்கள் வாட்டி வீட்டில் கிடைங்க. அவர் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவாரு, வச்சு தின்னுங்க. அது எங்களுக்கும் தெரியும். நான் கடைக்கு போய் வாங்குதலாவே இருக்கேன். அதான் தெரியுதுல தே, பிறகு ஏன் தேவையில்லாம அலறிட்டு கிடைக்கிய? எது அழகனா? உனக்கு வீட்டில் சமையல் செய்ய என்ன பேதி இருக்குன்னு கேட்கேன். அதான் சொல்தம்ல தே, அடுப்படி பூரா பாத்திரமா கிடக்கு. அதையெல்லாம் கழுவி இறக்கி போட்டுட்டு மறுபடியும் சமையலும் பண்ணணுங்கும் போது எனக்கு மலவா தெரியுது. இன்னொன்று நேரமும் ஆயிரும். அதான் அவர் போய் வாங்கிட்டு வர சொல்லேன். நீ என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டான்னு உனக்கு மழை வருது இப்போ? எம்மா என்னல ஏமா சத்தம் போட்டு கிடக்கா? இப்ப என்ன ஒரு நேரத்துக்கு தானே கடையில வாங்கணும், நான் வாங்கிட்டு வரேன். ஆமா, அவ சொல்ல முன்ன ஓடு. அப்பதான் அவ தேனாவும் சொல்லுவா. கடையில வாங்கி வாங்கி தின்னுங்க, விளங்கிடும் குடும்பம். எம்மா இன்னைக்கு ஒரு நாள் தானம்மா. இன்னைக்கு இப்படிதான் சொல்லி ஆரம்பிப்பா. அடுத்து தேனாவும் எனக்கு முடியல, ராத்திரிக்கு என் தேவை வாங்கிட்டு வாம்பா. நான் அப்படி எத்தனை நாள் தினமும் வாங்கிட்டு வர சொன்னேன்? இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கா, இனி தேனாவும் சொல்லுவ அப்படி? நான் ஒன்றும் தினமும் வாங்கிட்டு வர சொல்லலையே. இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு மேலுக்கு முடியலன்னு வாங்கிட்டு வர சொல்றேன். என் வீட்டுக்காரர் எனக்காண்டி வாங்கிட்டு வருவாரு. அதையும் தான் பாத்துருமே. என் மாவே உனக்காண்டி வாங்கிட்டு வர மாட்டான். வாங்கிட்டு வருவாரு. மாட்டாமே. கடவுளே, ஏங்க போய் வாங்கிட்டு வாங்க. இல்லே, கடைக்கு எதுவும் போனா உன்னை அவ்வளவுதான் பாத்துக்கோ. இம்மா ஏமா ஒரே ஒரு நேரம் கடையில வாங்குறதால என்ன ஆயிரப்போகுது? இப்போ 1 மாசம் ஆகுது நம்ம கடையில எதுவும் வாங்கி சாப்பிட்டு. அவ தானே வீட்டுல எப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் வாங்க விடுமா? இல்ல அப்ப அவ சொன்ன கேப்ப. பெத்தவா என் பேச்சுக்கு மதிப்பு இல்ல என்னல? இம்மா அப்படி இல்லம்மா, ஒரு நாள் கடையில வாங்குறதுல என்னமா ஆயிரப்போகுது? சரிப்பா, கடையில வாங்கி தின்னுங்க, தினம் தின்னுங்க, வீட்டை நாசமாக்குங்க, என்னன்னாலும் பண்ணுங்க, நான் தலையிடல. என் பாடா நல்லதா போச்சு. போய் வாங்கிட்டு வாங்குங்க. இனி அவ எதுலையுமே தலையிட மாட்டாங்களாம். இனிமேலாவது நம்ம 2 நிம்மதியா இருப்போம். ஏன் தே முறைக்கிய? நீங்க தானே சொன்னீங்க தலையிட மாட்டேன் என்ன செய்யுங்கன்னு. நாங்க பாத்துக்கிட்டோம். பாரு, நீ அவளுக்கு ஏன்ட்டு பேசின உடனே என்ன எப்படி மரியாதை குறைவா நடத்துதான்னு பாரு. இப்ப என்ன பேசிட்டோம்னு அவ்வளவு மரியாதை குறைவா நடத்தினோம்கா. ஒரு நேரம் கடையில வாங்கி திங்கக்கா என்ன பாடு? ஏம்மா அவளுக்காண்டி இல்லாட்டாலும் உனக்காண்டி வாங்கணும்லாமா? இவ்வளவு தூரம் சண்டை போட்டுட்டு அவ இதுக்கப்புறம் போய் என்னன்னு குடியுமா உனக்கு சாப்பாடு செஞ்சு தருவா. நேராவது உனக்கு வயிறு பசிக்கும், நீ மாத்திரை போடணும்லாமா? அப்படியாப்பா? பெத்த தாய் மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை வந்துட்டா? அவ்வளவு அக்கறையா எனக்காண்டி தான் வாங்க போறியா? ரொம்ப சந்தோஷம். நல்ல நடிக்க பழகிட்டேன்னால அவ கூட சேர்ந்து. ஏம்மா நெசமா தாமா உனக்கு நேராவதுல இனி அவ சண்டை போட்டு சாப்பாடு செய்ய மாட்டோம்னு போய் படுத்துருவா. அப்புறம் நீ நானும் பட்டி தான் கிடக்கணும். நானும் பட்டியா இருந்துருவேன். நீ மாத்திரை போடணும்ல. என்ன பேசிய வாய் அடைக்கலாம்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன் என்னல? அப்படியெல்லாம் இல்லம்மா, பேச பேச நேராகிட்டே தான் இருக்கும். நான் தலைக்கு 3 ரொட்டி வாங்கிட்டு வரேன். எனக்கெல்லாம் ரொட்டி வேண்டாம். சரி, அப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒண்ணுமே என்னப்பா. நீங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க, நல்லா இருங்க. நான் எக்கெடுங்கட்டு ஒளிறேன். என் பேச்சுக்கே மதிப்பில்லை அப்படிங்கும் போது நீங்க வாங்கி தர சாப்பாடு எனக்கு இருக்கு, நீங்க செஞ்சு தர சாப்பாடு எனக்கு இருக்கு. நான் அப்படியே பட்னியா கிடக்கேன். எத்தனை நாளைக்கு இருக்க முடியுமா இருக்கேன். என்னைக்கு முடியாதான் நீங்க போய் சேர்றேன். எம்மா ஏமா இப்படி எல்லாம் சொல்லுதே? போய் சேரு. அப்பமா இந்த குடும்பம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஒரு நேரம் சாப்பாடு கடையில் வாங்கக்கு இந்த நெல்லாம் நிக்கலாமா? இந்த ஆளும் ஏமா நான் போறேன்னு டக்குன்னு இருந்துச்சு போறாரான்னு பாரு. இங்கனையே கிடக்காது. அவ இருக்க டைலாக் பேசிக்கிட்டே தான் இருப்பா. வாயை பொத்தே மாட்டா. இன்னைக்கு பூரா சண்டை போடாம இருந்திருக்கா. இன்னைக்கு இது ஒரு சாக்கு கிடைச்சது, விடவே மாட்டா. இந்த கிறுக்கனுக்கு அது புரிஞ்சும் தொலையாது. அவட்ட குறி கேட்டுக்கிட்டே நிப்பாரு. ஏமா போறேன் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சட்டுன்னு போயிட்டாருன்னா முடிஞ்சுது. இவர் சரியா இருந்தா நமக்கு இந்த பாடு உண்டா? சரி இல்லாம தானே இப்படி சீரழிஞ்சு செங்கச்சாங்க வேண்டி இருக்கு. எம்மா உனக்கு புரோட்டா சவைக்க முடியல, நான் இட்லி வாங்கிட்டா சுள்ளி என்ன கடையில வாங்கிட்டு வரேன். என்னம்மா எனக்கு எதுவுமே தேவையே இல்லைன்ட்டு. எனக்கு கடை டீ கடையில வாங்கிட்டீங்கன்னா பிடிக்காது. செஞ்சா வீட்டுல செய்யணும். அப்படி இல்லையா வேண்டாம் எனக்கு.
ஏங்க அவ அப்படித்தான் சொல்லுவோம், வேண்டாம் வேண்டான்னு. இட்லியும் சாம்பாரும் வாங்கிட்டு வந்துட்டேன்னா அந்த அன்னைக்கு வச்சு கொடுத்தா வச்சு திங்கத்தான் செய்வாவ. போய் வாங்கிட்டு வாங்க. ஏன் எந்திரிச்சு போங்கங்க, இருந்துகிட்டே இருக்கிய. இந்த போறேன். எம்மா நான் வாங்கிட்டு வந்துருது என்ன? இப்படி சட்டுன்னு போவாரா? குறி கட்டுட்டு நிக்காரு. சரி, அவர் வந்ததும் சத்தம் கொடுங்க. நான் போய் திங்கக்கு தட்டெல்லாம் கழுவி வைக்கேன்னா. கோழுப்பு எடுத்தவா நினைச்சத முடிச்சுட்டானா, துமுறல பேசிட்டு போறா. குடும்பமா இதெல்லாம். ஆமா ஆமா, என்னத்தையா லீவை சொல்லிட்டு வாங்க. ஒரே அடியா அங்கேயே கிடந்தா எப்படி? பெருசா வைக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னாலும் ஐயரை கூப்பிடுதோம். ஒரு அக்கம் பக்கத்துல இருக்க ஒரு 10 பேராவது கூப்பிட்டு சாப்பாடு போடண்டாமா? பிறகு நாங்க நாளா தண்ணி எடுக்க வைக்க போவே இல்லை. எப்போ வந்தே என்ன ஏதுன்னு கேட்பாள்வே. நம்ம இப்போ பதில் சொல்லணும். ஒரு வார்த்தையாவது கூப்பிட்டாலா அப்படின்னு நினைப்பாள்வே. இல்லவளும் ரொம்ப பெரிய பால் காய்ச்சி மாதிரிலாம் வைக்க வேண்டாம். அவனுக்கு இன்னும் கல்யாணம் வேற வைக்க வேண்டியிருக்கலாம் நமக்கு. அதனால இது ஒரு சிம்பிளா அக்கம் பக்கத்துல மட்டும் சொல்லி வைப்போம். இன்னும் 2 நாள் தான் கிடக்கு. லீவை சொல்லிட்டு வீட்டுக்கு வர பாருங்க. ஒரே அடியா அங்கேயே கிடக்கிய. சரி வைக்கேன். யாருமா பாட்டியா பேசிட்டு இருந்தா? ஆமா மக்களே, கோவம் வரனாக்கா பேசிட்டு இருக்காரு. ஏன் என்னாச்சு? அம்மா வீடு மாற போறோம்ல, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. வாங்கன்னா அதுவும் எனக்கு 2 நாளையில வர முடியுமான்னு கேட்காரு. இது என்ன கேள்வி? அடுத்து கணவதி கோமம் வச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுல போய் இருந்துருவோம். எதுக்கு அக்கம் பக்கத்துல எல்லாம் கூப்பிடுது அப்படிங்காரு. அது நல்லாவா இருக்குன்னு சொல்லி நாலு பண்ண நான் கடகணிக்கு போகும்போது ஏக்கா எப்போ வந்தியா, இப்போ வந்ததே எங்களுக்கு தெரியாத வைக்காத, ஒரு வார்த்தை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சலான்னு கேட்பாள். வேணா அவள்கிட்ட பாரு சொல்லிட்டு நிக்கணும். இவருக்கு என்ன இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு கேரளா பார்த்து ஓடிடுவாரு. சரிம்மா, அது கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லேன். அப்பா நிறைய செலவழிஞ்சிருமோனு பயப்படுதாவோ, வேற ஒண்ணும் இல்ல. செய்ய வேண்டிய செலவுக்கு செலவழிச்சானல ஆகணும். சரி, எப்போ வரவலாம் அப்பா? நாளைக்கு சாயந்தரம் கிளம்பி நாளை கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்காவே. நான் இன்னைக்கு ராத்திரியே வாங்கன்னு சொன்னேன். இல்ல ஓனர் ஏசுவாரு, அதனால நான் நாளைக்கு சாயந்தரம் கிளம்பி நாளை கழிச்சு காலையில தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்ட்டாரு. சரிம்மா, அங்க அவளுக்கு வேலை எப்படின்னு தெரியாது. நீ வாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. வாரப்போ வாங்கன்னு விடு. ஆமா பிற என்ன செய்ய. சரிப்பா, சரி குளிச்சிட்டியா? நீ சாப்பாடு எடுத்துக்கிட்டா? இல்லம்மா, நான் இப்பதான் குளிக்க போறேன். நீ நான் சாப்பிட்டு நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிடி. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். நீ குளிச்சுட்டு வா, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஏமா எனக்காண்டி நீ பட்னியா கிடக்கொண்டாமா? நீ இப்பவே 9:30 ஆகுது. நான் இன்னும் குளிச்சுட்டு வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். 10 மணி ஆகும். அது வரைக்கும் உட்காந்துட்டா இருப்பேன். நேரத்தோட சாப்பிடலாம்ல. போய் உட்காந்து சாப்பிட்டு போ. சட்டு புட்டுன்னு போய் குளிச்சுட்டு வாயம்ல 2 செம்பு தலையில ஊத்திட்டு வரதுக்கு எப்படி நேரம் ஆயிரப்போகுது? சரி, நான் வாரப்போ வரேன். நீ போய் சாப்பிடுங்கம்ல. அப்போ சரி நான் போறேன். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வா என்ன. சரிம்மா. ஏன் தான் அந்த அம்மா மாதிரிலாம் இப்படி இருக்கா அவ்வளோ தெரியல. நீ யாரும் 10வது இவ்வளவு நேரம் பட்னியா கிடக்கா எனக்காண்டி? ஃபர்ஸ்ட் நேரத்துக்கு வச்சு சாப்பிட வேண்டியதானே. வீட்டுக்காரர் சாப்பிடல, மகன் சாப்பிடலன்னா அப்படியே பட்னியா உட்காந்துருக்க வேண்டியது. சரி, போய் குளிச்சுட்டு வருவோம். இன்னைக்கு வேற அந்த பிள்ளைய பார்க்க கடைக்கு போகணும். இப்படா 1 மணி ஆகும்னு இருக்கு. நேர்ல பார்த்து பேசவா போன்லயே பேசிடுவான்னு தெரியல. அது வேற மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சரி, முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடுவோம், அதுக்கு அடுத்ததை யோசிப்போம். சட்னிக்கு உப்பு போதுமாங்க? போதுமா? எல்லாம் சரியா இருக்கு. எம்மா தக்காளி சட்னி வைக்கலாம்லாமா? தேங்காய் சட்னி தின்னு மூஞ்சில் அடிக்கி. ஆமா, ஒரு நாள் உதக்கி அடுப்படி பக்கம் வந்து நின்ற மாட்டா. அதை செய்யலையே எனக்கு மூஞ்சில் அடிக்கி முதுகுல அடிக்க மட்டும் பேசிடு. ஏன் விஜயா, சின்ன பிள்ளை தானே. இப்பவுமே அவ அடுப்படியில் வந்து என்ன செய்வா? ஆமா, சின்ன நோனி நினைச்சுக்கிட்டே இருங்க. 25 வயசாகுது, கல்யாண வயசு வந்துட்டு. என்ன ஒரு துவாசை சுட தெரிய மாட்டேங்குது, இட்லி வைக்க தெரிய மாட்டேங்குது, ஒரு சட்னி அரைக்க தெரிய மாட்டேங்குது. இவளை வச்சு என்ன செய்ய? போற வீட்டுல நம்ம 2 பேரும் தான் நிக்க வச்சு கேள்வி கேட்பாள்வே. அப்படியெல்லாம் என் பிள்ளை அடுப்படியில வேலை செஞ்சு கஷ்டப்படுற மாதிரி எந்த வீட்லயும் நான் கட்டி கொடுக்க மாட்டேன். ஆமா, நீங்க 24 மணி நேரம் அவ கூடயே இருந்து காப்பாத்துவீங்களோ போற வீட்டுல? என்னைக்குனாலும் பொட்டப்புல தனக்கு தானே எல்லா வேலையும் கத்து வச்சுக்கிட்டவா நல்லது. இப்படி செல்லம் கொடுத்து அவளை நீங்க இப்படி ஆக்கி வச்சிருக்கிய. இன்னும் திருந்தலனா எப்படி? ஒரு வீடு தூக்காளா, ஒரு பாத்திரம் தைக்காளா, ஒரு வேலை செய்யறது கிடையாது. எப்ப பாருங்கப்பா, அம்மா எப்ப பார்த்தாலும் ஏசிட்டே கிடக்கா. அதாவது மக்களே, உன்னால முடிஞ்ச 1-2 ஹெல்ப் அம்மாக்கு பண்ணலாம்ல. எது செஞ்சாலும் ஏசியாப்பா? எது ஏசனா? ஆமாப்பா, என்ன செஞ்சாலும் ஒரு குறை சொல்லியா? வீடை தூத்தா சரியா ஒதுங்க வச்சு தூக்கலன்னு திட்டியா? பாத்திரம் தைச்சா பால் பாத்திரத்துல 10 அப்படியே இருக்குன்னு சொல்லியா? எது செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காப்பா. அதான் வேலை செய்வே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அம்மா, இவ செய்த தப்ப நம்ம சொல்லிடவே கூடாது. கேட்டியல அங்க என்ன சத்தம்? இது ஒண்ணு என்ன நடந்தாலும் என்னன்னு கேட்டுக்கிட்டே கிடக்கும். ஒண்ணுமில்லாத, சும்மாதான் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு நல்லா கணக்க தொண்டை இங்க வரைக்கும் கேக்கு. நம்ம கேட்டோம்னா நினைக்க பேசிக்கிட்டு தான் இருக்கோன்றவா. எதுக்கு தான் இப்படி அழகு வளவோ தெரியாது. வீடான வீட்டுல அழகிட்டே கிடந்தா விளங்குமா? சரி விஜயா, என்னங்க இப்ப ஏன் மூஞ்சி இப்படி வச்சுட்டு பேசியா? பிறகு என்ன நடந்தா உங்க அம்மைக்கு என்னன்னு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டே கிடப்பாவளோ? வீட்டுல மொத்தம் 2 பேரும் நீ போட்டு படா படுத்துதாவோ. ஒண்ணு உங்க அம்மை எதுனாலும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுக்கிட்டு பேசாட்டிக்கு அமைதியா இருங்கன்னா இருக்க கிடையாது. இன்னொன்னு நான் பெத்தது ஏதாவது ஒண்ணு செய்யினா அது பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கு, ஒரு வேலையும் செய்யவே மாட்டுக்கு. உங்களுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் வெளியில கடைக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு ரவுண்ட் அடிக்க பேசியா? வீட்டுல கிடக்க எனக்குலாம் தெரியும். இப்ப அவ 2 பேரும் ஒண்ணும் பண்ணிடல. நீ தான் கத்தி இருக்கோலாம் படா படுத்திட்டு கிடக்கா. ஆமா, நான் தான் ராட்சசி. நான் தான் எல்லாரையும் படா படுத்துவேன். ஏமா, நான் கடைக்கு போற நேரத்துல உன்ட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. நான் கிளம்புறேன். என்ன நீ போ, உன்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. பிள்ளைய அடிக்கடி ஏச திட்டுத வேலை வச்சுக்கிடாத. வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னா அவ கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிடுவா. ஒரே நாள எல்லாம் செய்யணும்னு நினைக்காத. என்ன நீ போங்க மக்களே, நீ வருத்தப்படாத. என்னமோ உன்னால முடிஞ்சா அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னா அப்படி பேச மாட்டல்ல. என்ன செஞ்சாலும் அம்மா குறை நம்ப சொல்லியா? அதான் ஒரு வேலையுமே செய்யறதுக்கு மனசு வர மாட்டுக்கு. சரி, நீ நான் அம்மாட்ட சொல்லி நீ எதுவும் சங்கடப்படாது. என்ன அப்ப வேலைக்கு போட்டா? போயிட்டு வாங்கப்பா. சரி, நீ மத்தியானம் சாப்பிட்டுட்டு 1 மணி 2 மணி போல கடைக்கு வரணுமா? சரிப்பா. சரி மக்களே, நான் போயிட்டு வரேன்.
ம். அம்மா என்னப்பா? சாப்பிட்டியம்மா? சாப்பிட்டோம்ல. நீ சாப்பிட்டியா? உன் பொண்டாட்டி உள்ள சாப்பாடு வைக்க இடத்துல வச்சு கணச்சிட்டு கிடந்தால காலையிலேயே சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா கடை விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, பொண்டாட்டி என்ன ஏசனாலும் ஒண்ணுமே சொல்லல, நல்லா வந்துருவேன். அதான் அவன் இந்த ஆட்டம் ஆடுதா. சரி விடுமா, உன் போக்குல நீ வாட்டுக்கு இரு. ஏதாவது ஒண்ணு சொல்ல போய் ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடக்காதியா? ஆமா, எனக்கு வேற சோழி இல்லல. உன் பொண்டாட்டி நான் ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன நீ சண்டை எடுத்துதான் எனக்கு நேரம் போய்கிட்டு இருக்கு. சரி நான் எதுவும் சொல்லலம்மா, அவரவர் போக்குல இருங்க. சரி எனக்கு கடைக்கு நேராவது நான் போயிட்டு வரேன்னா? சரிப்பா, பாத்து போயிட்டு வா. வரும்போது எனக்கு வெத்தலையும் களிப்பாக்கும் வாங்கிட்டு வந்துடல, காலியா போயிட்டு. சாயங்காலம் வரைக்கும் கூட வராது. நீ மத்தியானம் சாப்பிட வரையில எனக்கு மறக்காம வாங்கிட்டு வந்துருன்னு. சரிம்மா வாங்கியாரு. சரி போயிட்டு வரேனா? பாத்து பதனமா மெதுவா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வா. சரிம்மா. என் பிள்ளை என்ன நேரமும் வேலைக்கு தான் போயிட்டு கிடக்கான். வீட்டுல கொஞ்ச நேரம் தான் இருக்கான். அந்த கொஞ்ச நேரத்துல நிம்மதியா விடுதாளா? கத்திக்கிட்டு கணச்சுக்கிட்டு என்ன வரத்து வாரா? என்ன செய்ய, நம்ம வாங்கி வந்த வரோம் அப்படி. ஏன் லட்சுமி இப்பதான் பொங்குவியா? ஆமாக்கா, காலையிலேயே வயக்காட்ட வேலை இருந்ததுன்னு போயிட்டேன். அப்புறம் பழைய சொத்தை தான் பூமாரிக்கு வச்சு கொடுத்து விட்டேன். இப்போ நான் பொங்கி வச்சோம்னா சாயந்தரம் வந்து சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும்ல, அதான் பொங்கி வச்சிருமான்னு பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. லட்சுமி அக்களுக்கு சோறு பொங்க கூட நேரம் கிடையாது. ஒரே அங்கேயும் ஓட்டம் தான். வேலைன்னு பார்த்து நல்லா சத்து சத்து வைக்காத. எப்படிக்கா காலையிலேயே எந்திரிச்சு பொங்குதியா? இவ்வளவு நேரம் கழிச்சு மத்தியானம் பொங்கக்கே எனக்கு எரிச்சலா இருக்கு, மாச்சலா இருக்கு. காய்கறி நறுக்கணும், பொங்கணும், பொரிக்கணும்னு நினைக்கலையே பிடிக்க மாட்டுக்கு. என்னன்னுதான் காலையிலேயே எந்திரிச்சு பொங்கி எல்லாம் கொடுத்து விடுதில்லாமா பிள்ளைகளுக்கு? அதுக்கான நேரம் வந்தா வேலை டாண்டான்னு நடக்கும் சின்ன பொண்ணு. என்னமோ எனக்கெல்லாம் அந்த சுவாறு பொங்க பொரிக்கவே பிடிக்கலக்கா. ரொம்ப சோம்பேறியா எரிச்சலா இருக்கு. ஏன் சின்ன பொண்ணு, உனக்கு பொங்கலுக்கு மாச்சல இருந்தா உன் வீட்டுக்காரன் உனக்கு கடையிலேயே நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பானே? ஆமா, அவர் கொடுத்தாரு. நேத்து என்ன கதைன்னு தெரிஞ்சா நீங்க எவ்வளவு தூரம் பேச மாட்டிய. ஏன் என்னாச்சு? என் மாமியா கிளவி வந்துட்டாலே வருது. நேத்து ராத்திரி எனக்கு வல்லுசம் முடியலக்கா. வேலை செய்யவே உடல. அடுப்படியை பார்த்தா அப்படியே கிடந்தது பாத்திரம். எப்பவுமே மத்தியானம் பொங்குன கையோட கழுவி நீட்டா போட்டுரும்க்கா. நேத்து பொங்குன கையோட கூழ் வாங்கிறதுக்கு கோயிலுக்கு வந்து நின்னுட்டேன்னா அப்புறம் கூழ் வாங்க கொஞ்ச நேரம் நின்று அங்க இருந்து வீட்டுக்கு வந்து கூழை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் செத்த படுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் உட்காந்துருப்பேன். அதுக்குள்ள மல்லியாக்காவும் அவனும் வந்துட்டாவ. அந்த அன்னைக்கு அவளுக்கு டீயை போட்டு கொடுத்துட்டு அவ கூட கதை பேசிக்கிட்டே இருந்தானா அப்படியே நேராயிட்டு. அதுக்கப்புறம் அடுப்படியில போய் பார்க்கேன். அடுப்படியே கண் கொண்டு காண முடியல. அவ்வளவு பாத்திரம் கிடக்கு பாத்துக்கோங்க. எனக்கு மேல காலம் முடியவும் மாட்டுக்கு. ரொம்ப நேரம் கூழ் வாங்க வேற நின்றுட்டு நடந்துட்டு வந்தோமா, வேலை செய்யறதுக்கு மாச்சலா இருக்குன்னு பாத்திரத்தை கழுவிட்டு எப்போ நம்ம நைட்டுக்கு சாப்பாடு செய்ய அப்படின்ட்டு தான் என் வீட்டுக்கார்ட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். எங்க ஏதாவது புரோட்டாவது இட்லியாவது வாங்கிட்டு வாங்க இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரிக்கு மட்டும் அப்படின்னு சொன்னதுதான்க்கா தாமதம். என் மாமியா வந்துட்டாலே அப்ப குத்து 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 குத்துன்னு சண்டைக்கு வந்துட்டாக்கா. ஏன் ஒரு நேரம் கடையில வாங்கி தின்னதுக்கு மாமியா அந்த வரா? ஆமாக்கா, கடையில வாங்கி சாப்பிடவே கூடாதுன்னு சண்டைன்னு அண்ணா வரத்து வந்துட்டா. எனக்கே தலையிலுத்தேன்னு ஒரே கவலையா போச்சு. அதுக்கடுத்து என் வீட்டுக்காரர் எப்படியோ சமாளிச்சு கடைக்கு போய் நேற்று வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கே அண்ணா படுப்பாரு. இப்போ மத்தியானத்துக்கு வாங்க சொன்னேன், கதை கந்தல். அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவா என் மாமியா. இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடாது சின்ன பொண்ணு. நீ என்ன செய்யணும், கையில கொஞ்சம் ரூபாய் வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டே கடைக்கு எதுவும் போகணும் அப்படின்னா உன் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாதான் மாமியாருக்கு தெரியுது. நீ உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாத, ரூபாய் ஏன்ட்ட கொடு. ஏம்க்கா நீங்க கடையில வாங்கி திங்கக்கா? உனக்கெல்லாம் ஒரு யோசனை சொல்லணும்னு வந்த மாதிரி ஏன் பத்தியே செருப்பு கொண்டு அடிக்கணும். யான்னு தானே கேட்டேன். கேட்டா பதில் சொல்லுங்களேன். தூராப்பா சின்ன பொண்ணு. அப்படி எத்தனை நாளைக்கு ரூபாய் வாங்கி நான் தின்றுக்கேன் இப்படி சொல்லியா நீ? ஏக்கா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். விளையாட்டுக்கு சொன்னா விளையாட்டுக்கு. சரி சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கக்கா. நான் ஒண்ணும் சொல்லல. உனக்கு கடையில வாங்கி திங்க நினைச்சா உன் மாமியாட்ட ஏச்சு வாங்கிட்டு கடை. நான் உனக்கு உதவி பண்ணணும். ஏக்கா சாரிக்கா சொல்லுங்க. சரி போனா போதுன்னு சொல்லுவேன். உன் ரூபாய என்கிட்ட தந்த அப்படின்னா நான் ஏன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி இந்த மாதிரி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோம்னா ஏன் வீட்டுக்காரர் தங்கமா போய் வாங்கிட்டு வந்துருவாரு. எனக்கு தங்கம்லாம் வேண்டாம்க்கா, பொரோட்டா வாங்கிட்டு வந்தா போதும். நீ கொடுக்க 100 ரூபாய்க்கு உனக்கு தங்கத்தை வர வாங்கிட்டு வந்து தருவோம்னு நினைக்கியோ? நான் சொன்னது சொன்ன உடனே நல்ல முறையில போய் வாங்கிட்டு வந்துருவோங்க தான் அப்படி சொன்னேன். அடுத்த தடவை பரோட்டா திங்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட ரூபாய் கூட நான் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுவேன். அதுக்கு கமிஷனா எனக்கு ஒரு 5 பரோட்டா வாங்கிட்டு வந்துரு. அவ்வளவுதானே? ஏன்க்கா எல்லாரும் இப்படி பாக்கியா? நான் சொன்னதுல எதுவும் தப்பு இருக்கா? வாங்கிட்டு வர ஆளுக்கு ஒரு 5 பரோட்டா வாங்கி தரேன்டாமா? நல்மடி நீங்க ஆணியே புடுங்கண்டாம். எனக்கு தேவைன்னா நானே என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வாங்கிக்கிட்டேன். வேண்டாட்டி போ. ஐயோ பாவம், ஒரு பரோட்டாக்கு இப்படி கஷ்டப்படுத்தாரு அப்படிங்க கண்டி உதவி பண்ணலாமேன்னு சொன்னேன். என்னைக்குமே சுலபமா எது கிடைச்சாலும் அதோட அருமை தெரியாது. நல்மடி நல்லா உங்களுக்கு தக்கன தத்துவம் பேசிய. அவன் இந்த தேவை பேசிட்டு கிடப்பா, விடு சின்ன பொண்ணு. ஆமா, மல்லியாவும் அவனும் வந்தவனா என் வீட்டுக்கு ஒரு 8 வந்திருக்கலாம்ல, உன் வீட்டுக்கு மட்டுமே வந்துட்டு போயிட்டாவோ? அவ எங்க வீட்டுக்குமே வரணும்னு நினைச்சு வரலக்கா. பக்கத்துல கோயிலுக்கு வந்திருக்காவ. அப்படியே என் மாமியாட்ட ஒரு விவரம் கேட்டு போலான்னு வந்திருக்காவ. விவரமா? என்ன விவரம் சின்ன பொண்ணு? நல்மடி அடுத்த வீட்டு கதை கேட்கணும் ஆர்வமா கேப்பீல. ஏமா இப்ப நீங்க 2 மட்டும் என்ன உங்க வீட்டு கதையை விட்டிய? மல்லியாக்கா வந்துட்டு போனதை தானே பேசிய? நீங்களும் அடுத்த வீட்டு கதையை தானே பேசிய? நம்ம பேசிட்டா மட்டும் ஏதாவது சொல்லி வாய அடைச்சிருவாள்வே. என்ன விஷயமா வந்தாரு சின்ன பொண்ணு? வேற ஒண்ணும் இல்லக்கா, இங்க புதுசா கெட்டின வீட வாடகைக்கு விட்டுருந்தாவுல, ஆமா அந்த வீட்டுக்கே மறுபடியும் குடி வர போறாவலாம். அதுல பத்மாவெல்லாம் வாடகைக்கு இருந்தா அந்த அக்கப்ப காலி பண்ணிருக்காவுலக்கா. காலி பண்ணிட்டாலோ? எனக்கு தெரியாது. ஏதோ 2 நாள் அவளை பாக்கலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பக்கத்து தெருவுல தான்க்கா, அந்த வீட்டுக்கு பின்னாடி உள்ள வீட்டுல தான் போய் இப்ப வாடகைக்கு இருக்காவ. சரி சரி. அதான் வீட காலி பண்ணியாச்சு, இங்க வரலான்னு இருக்கேன். ஆனா ஆடி மாசம் என்னன்னு வரேன்னு தான் மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அப்படின்னு சொன்னாவோ. ஆமா, ஆடி மாசம் வீடு மாறக்கூடாதுல. வீடு மாறக்கூடாது, கல்யாணம் வைக்க கூடாது, எதுவுமே வைக்க மாட்டாவல. ஆனா அந்த ஜோசியக்காரர் வந்து ஆடி 18க்கு வீடு பாலக்காட்சி போலான்னு சொன்னாராம்க்கா.
அப்படியா? ஆனா ஆடி மாசம் வீடு மாறி வரக்கூடாதுன்னு சொல்லுவாவே. அதை பத்தி தான் எங்க மாமியார்ட்ட கேட்டு கிளியர் பண்ணுமேன்னு வந்தாவ. ம். அதான் என் மாமியார் சொல்லிருச்சு, ஆடி 18னா நல்ல நாள் தான், அதுக்கு வந்து தோசமே கிடையாது, நீ நல்ல முறையில ஆடி 18க்கு பால் காய்ச்சி இங்க வரப்பாரு அப்படின்னு சொல்லிருச்சு. சரி சரி சரி, பெரிய ஆள்வா சொல்லிட்டாவுன்னா அப்ப சரியா தான் இருக்கும். ஆமா, ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு ஆடி 18க்கு போங்கன்னு. அதுக்கடுத்து இப்ப என் மாமியார்ட்ட ஒரு வார்த்தை கேட்பேன்னு வந்து கேட்க வந்தாவோ. என் மாமியார் இப்படி சொல்லவும் சரின்னு இருக்காவோ. இன்னும் 2 நாளையில அநேகமா பால் காய்ச்சி வச்சாலும் வைப்பாவோ. பால் காய்ச்சி பெருசா போவலா சின்னதா போவலா சின்ன பொண்ணு? தெரியலக்கா, எங்கிட்ட அதை பத்தி ஒன்னும் கேட்கல. அன்னைக்கு பால் காய்ச்சி வைக்கலாமான்னு மட்டும் கேட்டுட்டு போயிட்டாவ. சரி சரி, இங்கன கூடி வாராவன்னா ஒரு பால் காய்ச்சி வச்சு நம்மள எல்லாம் கூப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, என்னக்கா ஒரு நாள் வீட்டுல சுவார் பொங்குத வேலை மிச்சமாகும். ஒரு நாளைக்கு மட்டுமா நம்ம மல்லியாக்கா வீட்டு ஃபங்க்ஷன்ல நல்ல குழம்பு கறி எல்லாம் எடுத்து வையேன். ஒரு வாரத்துக்கு வீட்டுல குழம்பு கறி வைக்கேண்டாம். ஏன் தரிசக்கா நீங்களா எடுக்க மாட்டீங்களா? ஒரு படியா பாக்கிய அவளே பால் காய்ச்சி வைக்க அளவு கூப்பிடலையே தெரியாது. அதுக்கு முன்ன இப்படி எல்லாம் பிளான் போடணுமா சாந்தி? வாழ்க்கையில எப்பவுமே ஒரு பிளானிங் திட்டம் இருக்கணும்க்கா. நானும் திட்டம் போட்டு வாக்கற எடுத்துதவா. ஆமா, திட்டம் போட்டு 4 குடும்பத்தையும் பிரிச்சு விட்டுருவாவ. ஆமா, நான் குடும்பத்தை பிரிச்சேன் இவ கண்டா. அப்படி எத்தனை குடும்பத்தை நான் பிரிச்சுட்டேன் நீ பாத்தா? குத்து மதிப்பா அந்த ஊர்ல இருக்க எல்லா குடும்பத்தையும் சொல்லலாம்க்கா. சின்ன பொண்ணு எல்லா விஷயத்தையும் பேசி விளையாடுற மாதிரி இதுலயும் விளையாடாத பாத்துக்கோ. சும்மா இரு சின்ன பொண்ணு. பேர வேணக்கா, அந்தக்கா பால் காய்ச்சியே வைக்கல, வச்சா ஒரு நாள் போய் சாப்பிடணும்னு நினைச்சா சரிங்களாம். நல்லா இருக்கிறத பூரா அமுக்கி நம்ம வீட்டுல வச்சு ஒரு வாரத்துக்கு வச்சு வைப்பேத்தன்னு நினைக்காவ. இவியல என்ன சொல்ல? சரி, பால் காய்ச்சி வச்சனைக்கெல்லாம் பார்க்கணும். அவளே குடியிருந்த வீட்டுக்கு தான் திரும்ப குடி வரா. பெருசா பால் காய்ச்சலாம் வைக்கணும் அவசியம் கிடையாது இதுக்கெல்லாம். இன்னும் அவனுக்கு கல்யாணம் வேற வைப்பா, அந்த ஃபங்க்ஷன் வேற இருக்கு. எத்தனை ஃபங்க்ஷன் தான் நடத்த முடியும்? ஆமா, நானும் பால் காய்ச்சி வைக்க மாட்டாவன்னு தான் நினைக்கேன். சரி, அவன் மறுபடியும் இங்க வந்தானா நல்லா ஒண்ணா மண்ணா பேசி வச்சு இருப்பா. நல்லதுதானே? ஆமா, மல்லியாக்கா நல்ல குணம் என்னக்கா. ஆமா, என் பிள்ளைலாம் சின்ன பிள்ளைல இருக்கல, அவளுக்கு தான் போய் விளையாடும் வைக்கும் பொறுமையா பாத்துக்கிடுவா பிள்ளைல. அவன் வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் கரமுறடா பேசுவாரு. பேச்சு கொஞ்சம் சரி கிடையாது ஒழியா, மத்தபடி அவர் நல்ல மனுஷன் தான். மாவையும் சொல்ல வேண்டாம், தங்கமான பிள்ளை. ஆமாக்கா, மல்லியாவே மாதிரி அதே குணம் தான் அந்த பையனுக்கு. என்ன? ஆமா லட்சுமி. ஊர்ல இருந்து எப்படி வந்தேன், எந்த பிள்ளையும் பார்த்ததில்ல, எந்த பிள்ளையும் நினைச்சதில்ல. இன்னைக்கு ஒரு பிள்ளைய பார்க்க அதுக்கே தெரியாம கடையில போய் பார்க்க போறேன். எப்படி மாறிட்டேன். இது வெளியில தெரிஞ்சா இத்தனை வருஷம் சேர்த்து வச்ச நல்ல பேர் பூரா நாசமா போகும். என்ன செய்ய? இப்போ கடை வரைக்கும் வந்தாச்சு, கை காலாம் பதறுது. யாருக்கும் ஐலனே எங்க இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம். ஹலோ, என்னே? சொல்லு சிவா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்னே. நீ எங்க இருக்க? நான் டெலிவரிக்கு வந்தபடியே அப்படியே வீட்டுல வந்து சாப்பிட்டு போயிருமேனு வீட்டுக்கு வந்திருக்கேன். ஐயா அப்படியா? சரிண்ணே. வேற என்ன சிவா, எதுவும் முக்கியமான விஷயமா? இல்லண்ணே, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். சரி சரி, எதா இருந்தாலும் சொல்லுனடே. சரிண்ணே. இப்போ என்ன செய்ய, அண்ணன் உள்ள இருந்தானாலும் அவனை பார்க்க வந்தேன், அப்படியே அவன்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன்னு இருக்கலாம். இப்போ நான் ஒத்தையில உள்ள போய் என்ன செய்வேன்? சரி, அவ இருக்காளான்னு ஒரு 2 பார்ப்போம். பார்த்துட்டு பேச முடிஞ்சா நேர்ல பேசுவோம், இல்லாட்டா ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துருவோம். என்ன ஒரு பக்கமும் அவளை காணல. ஒருவேளை இன்னைக்கு வராம இருந்திருப்பாளோ? அண்ணங்கிட்ட அதையும் லைட்டா கேட்டோம்னு இல்ல. தேடி பக்கம் இடத்துல எங்கேயுமே இல்லையே. எங்கேயும் இருக்க மாதிரி இல்லையே. சே, கடை ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், ஆளையே காணும். எவ்வளோ ஆர்வமா ஆசையா வந்தேன் பார்க்கணும்னு, இன்னைக்கு பார்க்க முடியாது போலயே. சரி, வீட்டுக்கு போய் மறுபடியும் அந்த நம்பர்ல கால் பண்ணி பார்ப்போம். இப்பவும் அவ எடுக்காட்டா என்ன செய்ய? கடவுளே. ஹலோ, சொல்லுங்கப்பா. இது அவ குரல் தானே? பரவாயில்லப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லப்பா. சாப்பிடாம வந்துடாதே, நீங்க சாப்பிட்டுட்டே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வாட்டு கடையில் இருக்கேன். இப்போ என்ன கூட்டம்லாம் ரொம்ப இல்லை, சமாளிக்க முடியாமலாம் இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன். சரி சரி, வைக்கிட்டா? இங்கதான் இருக்கியா? எனக்கு தேடி தேடி தலை சுத்தே வந்துருச்சு. பெரிய கடை ஓனர் மவாலாம் எங்கேயோ சந்து பொந்துக்குள்ள வந்து உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி, அதெல்லாம் நமக்கு இருக்கு, நம்ம அவளை பார்த்துட்டோம், அதே பெரிய விஷயம். போனும் அவ கையில தான் இருக்கு, போன் அடிச்சு பார்ப்போம் எடுக்கலான்னு. இப்போதானே அப்பா ஃபோன் பேசிட்டு வச்சாவே, மறுபடியும் எதுக்கு கூப்பிடுதாவே? நம்பர் புதுசாலாம் இருக்கு. இது அன்னைக்கு வந்த நம்பர் தானே, அம்மா கட் பண்ணி விட்டாலாம். போனை எடுக்கலான்னு பாரு, எவ்வளவு நேரம் ரிங்கு போய்கிட்டே இருக்கு. இது எடுக்கவா வேண்டாமான்னு தெரியலையே. அன்னைக்கே அம்மா புது நம்பர் வந்தா கட் பண்ணிடுன்னு சொன்னா. எடு மகா எடு. கடவுளே, மகா போன் எடுத்துடணும். சரி, அட்டன் பண்ணி தான் பார்ப்போம். யாருன்னு கேட்டுட்டு வைக்கல. என்ன இருக்கு? ஹலோ ஹலோ. ஐயோ, போனை எடுத்துட்டாலே. யாத்தே என்ன பேசன்னு தெரியலையே. போன் எடுக்க வரைக்கும் எடுக்கன்னு நினைச்சேன். இப்போ போன் எடுத்து குரல கேட்கும், எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டுக்க. ஹலோ, யாரு பேசுங்க? கடவுளே, நீதான் எனக்கு தைரியத்தை கொடுக்கணும்.
ஹலோ, யாருங்க பேசுங்க, இல்லாட்ட போனை வைங்க. ஹலோ சொல்லுங்க, யார் பேசுது?